Talk with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. இந்த சித்திரை வருட பிறப்பை நாங்கள் சில சொல்கிற காலாய காலம் நாங்கள் சித்திரை புத்தாண்டு என்று தான் சொல்லிக்கொண்டு பழக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அதை வழி வழியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென்று சில அரசியல் மாற்றங்களை இல்லை தைதான் எங்களுக்கான வருஷம், தைதான் 1ஆம் தேதி, அதைத்தான் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று ஒரு கோஷ்டி கிளம்பி இருக்கின்றார்கள். இவர் எதை சொன்னாலும் பொதுமக்களாகி நீங்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதான் உங்களுக்கு முன்னால் நான் வைக்கவிருக்கின்ற கேள்வி. இதற்காக நாங்கள் சிலரை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அறியலாம் என்று இருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள படைப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். யாரிடம் பதில் எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கலாம். வணக்கம். கொஞ்சம் பிஸியாக போடுங்க, போய் ஜோசியில் போடுமா எங்களுக்கு? இல்லை காசு கிட்ட தெரிவிச்சிட்டீங்களா? சரி, இது வாங்க, என்ன கிட்ட இருக்கா வாங்க. இந்த டாக் வித் ரவி என்று யூடியூப்பில் ஒரு சேனல் செய்கிறோம். டாக் வித் ரவி, ரவியோட பேசுகிறதுக்கு. உங்களுக்கு சித்திரை என்றால் வருஷம் எங்களுக்கு தெரியும். சித்திரை வருஷ பிறப்பை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? சில பேர் கொண்டாடலாம் என்றினம், சில பேர் இல்லை அது தை தான், தை பிறந்தா வழி பிறக்கும், தை தான் தமிழர் என்றினம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வருடப்பிறப்புன்றது ஆங்கில புத்தாண்டு தான். உலகம் முழுக்க தேதி மாறினான ஆண்டு மாறினான ஆங்கில புத்தாண்டு தான். அது வேறுபடியும். ஆனால் இது சித்திரை புத்தாண்டுன்றத சில நேரங்களில் அது மத ரீதியான தினமாகவும் இருக்கலாம். அதனுடைய இது அவர்களுடைய மனப்பான்மை பொறுத்து கொண்டாடுங்க, அவ்வளவுதான். நீங்க சித்திரையும் கொண்டாடுங்க, தையிலும் கொண்டாடுங்க, ஆனா எதையாவது கொண்டாடுங்க, சனங்களை இது சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க. சரி சரி. நான் தமிழருக்குன்ற ஒரு நாட்காட்டி ஒன்று இருக்கு, கலண்டர். அது தை மாதத்தின் 1ஆம் தேதி தான் அனைவருக்கும் ஒரு புத்தாண்டு. தமிழருக்கான புத்தாண்டு நிச்சயமாக அது தை மாதம் 1ஆம் தேதி அடிச்சு சொல்லி அது நிச்சயமாக அது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் மாதமாக அதை நாங்கள் கருத்துக்கொள்வோம். நிச்சயமாக தை 1ஆம் தேதியை நாம் நமது மரபு புது வருடமாக நாங்கள். நன்றி சார். மேஜிஸ்டிக் சிட்டி மாலுக்குள்ளே இப்போ நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். நிஜமாக தமிழருடைய வருஷம் தை தான். தை பிறந்தா வழி பிறக்கும் என்று தமிழருடைய வருஷப்பிறப்பு தை 1ஆம் தேதி தான் சொல்லுவினோம். இல்லை சித்திரையும் வருஷப்பிறப்பு தான் கொண்டாடுகணும். உங்களுடைய பார்வையில் சித்திரையில் வருஷப்பிறப்பு கொண்டாடலாமா வேணாமா? சித்திரையில் தான் நாங்கள் காலகாலமாக வருஷப்பிறப்பை கொண்டாடிட்டு வரோம் தமிழர்கள். தை உழவர்கள் அவை அறுவடை செய்கிற அந்த காலத்தை கருத்தில் கொண்டு அவை தையை தை பிறந்தா வழி பிறக்கும்ன்றதில் தையையும் கொண்டாடினோம். ஆனால் தமிழர்களோட வருடப்பிறப்பு சித்திரை தான். அடிச்சு சொல்லிட்டீங்க, சித்திரையே சித்திராண்டு. நன்றி உங்களுக்கு. இப்பொழுது இன்னும் ஒருவரை நாங்கள் சந்திக்கின்றோம். அவரை பார்த்தோன்னே நான் விளங்கிட்டு வருகிறேன். நிச்சயமாக அருமையான பதில் அளிப்பாங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் அறிந்து கொள்ளலாமா? எனது பேர் ராஜா பேரம்பலம். ராஜா பேரம்பலம். மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதிலே. தமிழர்கள் சித்திரை வருஷப்பிறப்பை கொண்டாடலாமா? தமிழர்களாக இருந்தால் சித்திரை வருஷப்பிறப்பு கொண்டாடப்பட வேண்டும். உலகத்திலே உள்ள ஒவ்வொரு இனத்தவரும் தங்கள் வருஷங்களை ஒவ்வொரு மாதங்களிலே கொண்டாடுகிறார்கள். நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய வருஷப்பிறப்பை நாங்கள் கொண்டாட வேண்டும். அது சித்திரை வருஷம் என்றால் சித்திரை வருஷ பிறப்பு தான். தைப்பொங்கல் என்று சொன்னால் அது வேறு, தைப்பொங்கல் வேறு. தைப்பொங்கலை வருஷம் ஒன்று கொண்டாட முடியாது. அந்த உலகத்தை இயக்குகின்றது சூரியன். அந்த சூரியனை நாங்கள் வணங்குகின்றோம். அது சன்னுக்கு நாங்கள் பொங்குறதான் தைப்பொங்கல். ஆனபடியால் என்னுடைய அறிவின்படி, எனக்கு எட்டிய அறிவின்படி இதன் முடிவு தமிழராகிய நாங்கள் சித்திரை வருஷத்தை மட்டும்தான் தமிழர் கொண்டாட வேண்டும். அருமையான கணித என்ற குரலில் பதிலளிக்கிறேன். டாக் வித் ரவி நிகழ்ச்சிக்காக நாங்கள் இப்போது மேஜிஸ்டிக் சிட்டி சுற்றி கொண்டு வருகின்றோம். இப்பொழுது எங்களுடன் டாக்டர் ரவி அவர்களை நான் சந்திக்கின்றேன். மேஜிஸ்டிக் சிட்டியில் இருக்கின்ற மேஜிஸ்டிக் சிட்டி ஃபார்மசி அதனுடைய அதிபர் டாக்டர் ரவி. வணக்கம், இனிய மதிய வணக்கம். வணக்கம். நீங்கள் சித்திரையில் வருஷப்பிறப்பை கொண்டாடுவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? வளமையாக வந்த பரம்பரையாக நாங்கள் அனுசரித்ததைத்தான் நம்ம தொடரணும். அப்போ சித்திரையை நான் வரவேற்கிறேன். சித்திரை வரவேற்கிறேன். தை பொங்கல் தை திருநாள், அது உழவர் பெருநாள்.
சித்திரை வருஷம்தான் தமிழ் புத்தாண்டு. இனிய தமிழ் புத்தாண்டுன்றது சித்திரையில் எங்களுக்கு தமிழ் 1ஆம் தேதி. நீங்கள் பொங்கல் கொண்டாடுறீங்க, அது தை மாதத்தில் 1ஆம் தேதி, அது உழவர் பெருநாள். அது எங்களுக்கு வருஷம் இல்லை. சிங்களாக்கள் கொண்டாடுறாங்க 13ஆம் தேதி தங்களுக்கு வருஷம் உண்டு. அவங்க எங்களோட வருஷத்தை எடுத்து வச்சு கொண்டாடுறாங்களோ ஒழிய அவங்களுக்கு வருஷம் இல்லை, இது அவங்களோட ஆண்டும் இல்லை. அருமை அருமை. ஆணித்தரமான பாடல் எடுத்துக்கிறீர்கள். டாக் வித் ரவி யூடியூப் சேனலுக்காக மெஜஸ்டிக் சிட்டியில் அமைந்திருக்கின்ற ரிஸ்வினா ஃபேஷன் உரிமையாளர் சகோதரியோட பேர் என்ன? விஜி. விஜய் அவர்களை சந்திக்கிறோம். உங்களோட ஒரே ஒரு கேள்வி தான். பார்த்தா உங்களை அப்படியே சுத்த சைவ மகளாக தெரியுங்க. இந்த சித்திரை வருஷம் கொண்டாடுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறோம். என்ன காரணம்? சித்திரை தமிழ் இது படி நாங்கள் ஒவ்வொரு வருஷம் செய்து கொண்டே வரோம். கலாச்சாரத்தை தான் கொண்டாடி கொண்டு அதுக்காண்டி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ சில பேர் சொல்லுமே தை தானுங்களை வருஷம் தை தான் கொண்டாடணும். தை வந்து எல்லாருக்கும் பொதுவாக, இது எங்கள் தமிழாக்களுக்கு சித்திரை வருஷம் போதும். அல்ல பதில், அருமையான பதில். ஜே. ஜே. ஓ ஜே. ஜே என்ற வெற்றி தான். ஒரே ஒரு கேள்வி. சித்திரை புத்தாண்டை நாங்கள் தமிழர்கள் கொண்டாடுவது சரியா தவறா? சரி என்று நான் நினைக்கிறேன். சரியாக தான் இருக்கு. என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும். முதலாவது கூட கொண்டாட்டங்கள் வந்தால் நல்லதுதான். மகிழ்ச்சியாக இருப்போம். முதலாவது. ரெண்டாவது பாரம்பரியமாக கொண்டாடி கொண்டு வரோம். அதுக்குள்ளே இந்த சிக்கல். சித்திரை புத்தாண்டு தான் சொல்லி பழகி இருக்கிறோம். சித்திரை புத்தாண்டு. அப்ப சிலர் சொல்லுகிறார்களே தைதான் வருஷம் தைதான் கொண்டாட வேண்டும் என்று. அது அரசியல்வாதிகள் ஒருவருக்கு ஒரு டைமில் என்று கொண்டாடுவார்கள். நாங்கள் அம்மா அப்பா வெள்ளத்தை ஊட்டி வளர்த்தார்களோ அதன்படி போய்கொண்டே இருப்போம். அருமையான பதில், வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதில் ஏற்படுகிற சிக்கல், கொண்டாட விரும்புகிறீர்களா, கொண்டாடலாமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் வைத்திருந்தோம். பெரும்பாலானவர்கள் சித்திரை கொண்டாடப்பட வேண்டும், அதான் காலாதி காலம் நாங்கள் கொண்டாடியது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட நண்பர் ஜே அவர்கள் ஒரு அருமையான பதில் சொன்னார். இடையப்பா நீங்கள் எது வேண்டாலும் கொண்டாடுங்க, அது சித்திரையில் கொண்டாடுங்க, தையில் கொண்டாடுங்க, ஒவ்வொரு நாளுமே வருஷம் கொண்டாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். கொண்டாட்டம் மக்களுக்கு அவசியமானது. இன்றைக்கி இருக்கிற காலச்சூழலில் மக்களெல்லாம் திசை உண்டாக திக்கொண்டாக பிரிந்திருக்கின்றாங்க. அப்படி இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து கொண்டாட்டத்திலே நாங்கள் எங்கள் ஆசை பாசங்களை எல்லாம் அன்பையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பமையும். ஆகவே எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு டாக் வித் ரவியோடு சந்திக்கிறேன்.